பார்த்தீங்களா? பளபளக்கும் சூரியனின் கீழ் 100 எறும்புகள் பிஸியாக வேலை செய்கின்றன. அந்த வரிசையில் நம்ம ஹீரோ சின்னு என்ற குட்டி எறும்பு மட்டும் வேற மாதிரி. பழுப்பு நிற உடல், பெரிய பிரகாசமான கண்கள், நல்ல சுறுசுறுப்பு. சின்னு ஆச்சரியமாக உலகை பார்த்து கொண்டிருந்தது. வாவ், இந்த புல்லெல்லாம் பெரிய பெரிய கோபுரம் மாதிரி இருக்கே என்று சின்னு தன்னுடன் பேசிக்கொண்டது. சின்னுவும் அதன் நண்பர்களும் ஒரு பெரிய பச்சை புல்வெளியில் அணிவகுத்து செல்கிறார்கள். பாதையில் வண்ணமயமான பூக்கள் பூத்திருக்கின்றன. சின்னு உற்சாகமாக வரிசையின் முன்னால் ஒரு மாய ஒளியுடன் கூடிய பாதையில் செல்கிறது. ஒரு பெரிய வண்ணமயமான பழமரம், அதன் கீழே பழுத்த ஆரஞ்சு பழங்கள், திராட்சை பழங்கள் மற்றும் கொய்யா பழங்கள் சிதறி கிடக்கின்றன. பழங்கள் ஒரு மென்மையான இனிமையான ஒளியை கொண்டிருக்கின்றன. சின்ன மகிழ்ச்சியுடன் அந்த பழங்களை சுற்றி ஓடி அதன் பெரிய கண்களால் வியப்புடன் பார்க்கிறது. அப்போது திடீரென வானம் இருட்டு பெருமழைக்கு தயாராகிறது. மரங்கள் மற்றும் புற்கள் மெதுவாக காற்றிலே அசைகின்றன. சின்ன மேலே அண்ணாந்து பார்க்கிறது. அதன் முகத்தில் குழப்பமும் அச்சமும் கலந்து தெரிகிறது. ஒரு பயங்கரமான புயல் வருகிறது. பலத்த காற்று புற்களையும் இலைகளையும் பயங்கரமாக ஆட்டுகிறது. மற்ற எறும்புகள் எல்லாம் பதற்றத்துடன் ஓடி ஒளிகிறது. சின்ன ஒரு பெரிய இலை அடியில் தஞ்சமடைகிறது. பெரிய இலையின் அடியில் சின்ன அமைதியாக இருக்கிறது. அதே இலையின் கீழ் பிரகாசமான வண்ணங்கள் கொண்ட ஒரு வண்டு நண்பனும் ஒரு தேனி நண்பனும் வந்து தஞ்சமடைகின்றன. 3 குட்டி உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்கிறார்கள். சின்னுவின் பெரிய கண்களில் ஒரு தைரியமும் ஒரு புதிய நம்பிக்கையும் தெரிகிறது. புயல் அடங்கி வானம் மீண்டும் நீல நிறமாக மாறுகிறது. சூரிய ஒளி மேகங்களுக்கிடையே பிரகாசமாக வெளிப்படுகிறது. ஒரு சிறிய அழகான வானவில் அதில் தெரிகிறது. சின்ன இலையின் அடியிலிருந்து வெளியே வந்து புதிய அமைதியான காட்சியை கண்டு மகிழ்ச்சியுடன் பார்க்கிறது. புயல் அடித்து விழுந்த பழங்கள் மற்றும் உணவுகள் தரையில் சிதறி கிடக்கின்றன. பழங்கள் ஒரு தங்க ஒளியுடன் ஜொலிக்கின்றன. சின்னு ஆச்சரியத்துடன் இந்த காட்சியை காண்கிறது. சின்னுவின் முகம் ஒரு பிரகாசமான புன்னகையுடன் மகிழ்ச்சியில் வெளிச்சமாகிறது. புயல் அடங்கியது. வானத்தில் வண்ண வானவில் திறந்தது. பிரகாசமாக மின்னும் மழை துளிகள் துள்ளி முத்து போல காட்சியளித்தன. சின்னுவும் வண்டு தேனி நண்பர்களும் சேர்ந்து பெரிய பழத்தை புற்றுக்குள் கொண்டு செல்கிறார்கள். அங்கு இருந்த எல்லா எறும்புகளும் ஆரவாரத்துடன் கைத்தட்டின. சின்ன பெருமையுடன் புன்னகைத்தது. அப்படியே சின்ன சொல்லியது, என்ன செல்லக்குட்டிகளே, நீங்களும் தைரியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சரியா?